ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் நெக் மாடல் தான். நம்ம ஏற்கனவே படித்த லோட் ஸ்டிச் பேஸ் பண்ணி தான், அதாவது பீட் லோட் ஸ்டிச் படிச்சிருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 லைன் ஜரி த்ரெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 லைன் ஸ்டிச்சிங்க்காக, அதாவது டெய்லர்ஸோட ஸ்டிச்சிங் கரெக்டாக வரணும், நம்மளோட பேக் நெக் வந்து கரெக்டாக வரணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 லைன் கண்டிப்பாக ஜரி த்ரெட் கொடுக்கணும். அதுதான் நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். சுகர் பீடில் பிராண்ட் வந்து ப்ரிஸோ நல்லா இருக்கிறோம், ஏ ஸ்டார் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ப்ளவுஸ் வந்து எப்படி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வாங்கிக்கலாம். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ப்ரிஸோ வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஏ ஸ்டார் வாங்கிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரு 50 ருபீஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இதுக்கான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. சுகர் பீட் எப்படி போடணும், மோத்தி பீட் எப்படி போடணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் டுட்டோரியல் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்னால் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக போட்டுடலாம். சுகர் பீட் போடும்போது கவனிக்க வேண்டியது 2 பீடு தான் போடணும். அதுக்கு கூடவோ குறையவோ போடாதீங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கிறது ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். ஹாஃப் பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோத்தி பீட் இருக்குல்ல, அந்த மோத்தி பீடை வந்து பாதியாக இருக்கும், அதுதான் ஹாஃப் பீட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது மோத்தி பீட் சைஸ்லேயே நிறைய ஷேப்ஸில் வந்து வேரியாக கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நெக் லைனை சுற்றி நான் ஒரு லைன் வந்து இது கொடுக்க போகிறேன். இது தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட மோத்தி பீட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட மோத்தி பீடு வந்து நம்ம தொடர்ச்சியாக போடுற மாதிரி போடலாம். ஆனால் இது வந்து ஹாஃப் பீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த ரொட்டேஷன் வந்து மாறி மாறி விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். சில பீடு வந்து 2 பீடு ஒட்டி இருக்கும், அப்போ பிரச்சனை இல்லை, நம்ம 2 பீடு சேர்ந்துமே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் மோத்தி பீடோ அப்புறமா அந்த ஹாஃப் பீடு எல்லாமே ஒரு பீடாக போடுறது ரொம்பவே நல்லது. நம்ம எண்ணாட் வந்து பீடுக்குள்ளே எண்ணாட் போட்டு நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். அகெயின் நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்த சுகர் பீட் லைன் தான் திரும்பவும் கொடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் போட்டுருவீங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ரீசெண்டாக என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போச்சு. நீங்கள் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதனால தான் நான் போடலை. அதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்தது வந்து லோட் ஸ்டிச் தான் போட போகிறேன். அதுக்கு வந்து நம்மளோட பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பைப்பிங் த்ரெட் மேலே வந்து லைட்டாக அந்த பிசுறு த்ரெட்டானது விலகி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கரெக்டாக அந்த பீடுக்கும் சுகர் பீட் போட்டிருக்கோம்ல, அதுக்கும் அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கும் கொஞ்சமாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுற அளவு மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஸ்டிச் பண்ண கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டா ஸ்டிச் போட்டுக்கலாம். இதோட வீடியோ வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் அடுத்தது வந்து லோட் ஸ்டிச் தான் போடுறேன். இந்த எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். மேல் ஐக்கானில் தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கிளாஸோட ஃபுல் வீடியோ லிங்க்குமே தரேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த லோட் ஸ்டிச் போடும்போது கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, இந்த லோட் ஸ்டிச்சுக்கு மட்டும் நம்ம எல்லா பீடுமே ஒரே சைஸில் ஒரே கவுண்டில் தான் எடுக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 2 பீடு 3 பீடு போடுற மாதிரி வரும். நீங்கள் டுட்டோரியலில் போய் பாருங்கள், நான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறமா வர்ற எல்லா பீடுமே கரெக்டான கவுண்டில் எடுக்கணும். 5 பீடு எடுக்கிறீங்கன்னா ஃபுல் லோடுக்குமே 5 பீடு எடுக்கிற மாதிரி வரும். அதாவது உங்களோட பைப்பிங் த்ரெட்டோட சைஸை பொறுத்து பீடோட கவுண்ட்டு வந்து கொஞ்சம் குறையலாம் இல்லை கூடலாம், எல்லாமே உங்களோட விருப்பம்தான். கீழே வந்து நீங்கள் காட்டா இது தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளோட சர்தோசி அப்படின்ட்டு சொல்லுவோம், அது கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு லோட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஒயிட் கலர் த்ரெட் ஆனது தெரியுது, ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நான் வந்து காட்டா ஸ்டிச்சில் இன்னொரு த்ரெட் உள்ளே கொடுக்குறதுக்கு ஒரு கோல்டு கலர் த்ரெட் காட்டியிருக்கேன். நான் அதோட லிங்க் மேலே தரேன், நீங்கள் அந்த த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கோல்டு கலர் த்ரெட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சமாக கேப் விழுந்தது அப்படின்னா அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு
அசிங்கமாக தெரியாது. நம்மளோட ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட் தெரிகிற மாதிரி அந்த த்ரெட்டானது தெரியாது. இப்போ வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்னா, ஃப்ரேமை வந்து நான் ரொட்டேட் பண்ணி போடுறேன். என்னோடய கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணி போடுறேன். இல்லை உங்களுக்கு நான் இப்படியே போட்டுருவேன், உங்களால் போட முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு ரொட்டேட் பண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எது சரியாக வருமோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக எண்டுக்கு வரும்போது எப்படி எண்ணாட் போடணும் அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பாருங்கள், கடைசியாக நம்ம முடிக்கும் போதும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பீட் 2 பீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது போல் தான் நம்ம கடைசியில் முடிக்கும் போதும் நமக்கு வரும். இது வந்து கரெக்டாக 2 பீட் போடுங்க 3 பீட் போடுங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. உங்களோட பைப்பிங் த்ரெட்டோட சைஸை பொறுத்து தான் அந்த பீடோட கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் கடைசியாக பாருங்கள் 3 பீடு போட்டேன். எனக்கு வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்டு, அதனால் நான் 3 பீடு போட்டு எப்போவும் போடுற த்ரெட்டுக்கு போடுற எண்ணாட் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஃபைனலாக பாருங்கள் நம்மளோட டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் லைனில் வந்து மோத்தி பீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அங்கங்கே முட்டாஸ் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் காட்டுறேன். நம்ம ஏற்கனவே பண்ண டிசைனில் பண்ண அதே மெத்தட் தான் இந்த ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்கேன்ல, அது நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக எங்களோட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அப்புறமா நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் எவ்வளோ டைம் உங்களுக்கு நான் கேப் விடுறேனோ அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தது டச் விட்டு போயிடும், திரும்ப முதல்லேருந்து படிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிசைன் எடுத்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் உங்களோட ஒர்க்கில். அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டுட்டோரியல் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த டிசைன் பண்ணி பாருங்கள், பயங்கர ஹெவியாக இருக்கும். நீங்கள் பிகினர் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய டெலிகிராம் குரூப்லேயும் கமெண்ட்லேயும் தெரிவிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நன்றி.